ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பட்டர் பீன்ஸ் குழம்பு. இந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, நம்மளோட சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதோட டேஸ்ட்டு நம்மளோட மட்டன் குழம்போட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வதக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, 20 சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்துக்கோங்க. 3 சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 முடி தேங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ நான் பட்டர் பீன்ஸ் வாங்கி அதை நான் உரித்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் இது. தேவையான மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு தாளிக்கு எடுத்து வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கூட கொஞ்சோன்னு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு சேர்க்குறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் சோம்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் சோம்பை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லாவே வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு நம்மளோட சின்ன வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். உப்பு நீங்களும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான ஃபுல் உப்பையும் நம்ம சேர்த்துக்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி மேஷ் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அந்த கேப்பில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டுகளையும் கசகசா, முந்திரி பருப்பு, இதை 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையுமே ஒரு திக் பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து குக்கரில் எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க தேவையான எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்ய முடியாதவங்க நீங்கள் சாதாரண சட்டியிலே கூட செஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நான் கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப கிளறணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு கிளறினா போதும். நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம். இப்போது எடுத்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸை அப்படியே நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பீன்ஸையும் அந்த பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும். பட்டர் பீன்ஸில் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிரும். நான் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். ஃபைனலாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்க மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு கிளறி விடுறேன். மஞ்சள் தூள் நான் முன்னாடியே போட்டுட்டேன்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா அந்த பட்டர் பீன்ஸ் கூடயும் அந்த பேஸ்ட் கூடயும் மிக்ஸ் ஆகணும். தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். தண்ணி கொதி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் விசில் 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்மளோட சுவையான பட்டர் பீன்ஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் மட்டன் குழம்பு மாதிரி. எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.